போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்யப்பட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி பல்வேறு நபர்களுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாகவும் மோசடி செய்யப்பட்டதாகவும் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு ஊழல் வழக்காக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த வழக்கை பொறுத்தவரையில் எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. மறுபுறம் அமலாக்கத்துறை தரப்பில் தொடரப்பட்ட சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கை பொறுத்தவரையில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த இரண்டு வழக்கு விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜரானார். அந்த வழக்கின் அடிப்படையை பொறுத்தவரையில் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். போக்குவரத்து துறையில் அமைச்சராக இருக்கும்போது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெறப்பட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டு எழுப்பப்பட்டது. அந்த வழக்கின் அடிப்படையில் தான் அதற்கு அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை அதனை அடிப்படையாக வைத்து அந்த பணத்தை சட்டவிரோதமான முறையில் பரிமாற்றம் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை வழக்கு தொடரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு சமீபத்தில் ஜாமீன் வழங்கப்பட்டது. ஜாமீன் வழங்கப்பட்டாலும் கூட அவர் மீதான விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் என்று தெரிவிக்கப்பட்டு அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு விசாரணை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலும் அதே போன்று போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்யப்பட்ட புகாரின் விசாரணை என்பது எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. நேற்றைய இந்த விசாரணையின் போது கூட பல்வேறு வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு வந்தன. அது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கின் வாதம். அதற்கு பிறகு இன்றைய நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்காக நேரில் ஆஜரானார். அப்போது குற்றம் சாட்டப்பட்ட 2022 பேருக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்க முதற்கட்டமாக 100 பேருக்கு சம்மன் அனுப்ப உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கின் விசாரணை என்பது அடுத்த கட்டமாக 24ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்